ஹாய் வீவர்ஸ், விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையலில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி வடை பண்ணலான்னு பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு இந்த அளவில் 2 கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டேன். கழுவி முனையை கட் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், சீக்கிரம் வேகிறதுக்காண்டி. குக்கரில் கட் பண்ணி வச்ச கிழங்கெல்லாம் போட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வரைக்கும் நான் அடிக்க விட்டுக்க போகிறேன். 2 விசில் வந்தோன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தண்ணியை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக சூடு ஆறினோன்னா உரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தொட்டாலே தொளி வந்துடும், ஏன்னா அது நல்லா வெந்திருக்குது. நம்ம உரிக்க வேண்டியதே இல்லை, நம்ம தொட்டாலே மேலே உள்ள தொளி ஃபுல்லாக கலண்டு வந்துடுது. கிழங்க ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன். மையாக நான் மசிச்சு வச்சுட்டேன் கிழங்கு எல்லாத்தையும். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு மல்லிச்செடி, தேவையான அளவு உப்பு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிட்டேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதுலேயே தண்ணி இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்குவோம். இப்போது உளுந்த வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்போ நான் வடை பதத்துக்கு தட்டி வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு வேகிறதுக்காண்டி இப்போ பெரட்டி விட்டுக்கிறேன். வடையோட கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கிறேன். எல்லா வடைகளையும் இதேமாரி நான் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், சக்கரவள்ளி கிழங்கு வடை ரெடி. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், எப்பவும் உள்ள வடைகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.